வணக்கம். இன்னைக்கு நாம தற்போதம் பத்தி பேசப் போறோம். அதாவது சுய விழிப்புணர்வு. ஆனா இது ஒரு சாதாரண விளக்கமா மட்டும் இருக்காது. இது ஒரு தியான பார்வை. நம்மள நாமளே புரிஞ்சுக்கிற ஒரு ஆழமான பயணம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இப்ப இந்த நிமிஷம் நீங்க உண்மையிலேயே தூக்கத்துல இருக்கீங்களா இல்ல விழிப்போட இருக்கீங்களா? ஒரு கணம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். நம்ம மனசுல எழுந்த அந்த கேள்விக்கு இந்த சக்தி வாய்ந்த ஜபம் ஒரு அருமையான வழிகாட்டியா இருக்கு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு ஏக்கம். இந்த உலக வாழ்க்கைங்கிற தூக்கத்திலிருந்து ஆன்மீக வாழ்க்கைங்கிற உண்மையான விழிப்பு நிலைக்கு போகணும்னு ஒரு தாகம். அப்போ முதல்ல இந்த உருவகத்தோட முதல் பகுதிய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உலக வாழ்வு ஒரு தூக்கம்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள இன்னும் ஆழமா போறதுக்கு முன்னாடி இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளியான தற்போதம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொன்னா, தற்போதம்ங்கிறது தன்னைத்தானே முழுமையா உணர்ற ஒரு நிலை. அதாவது செல்ஃப் அவேர்னஸ். இதுதான் நாம தேடிட்டு இருக்கிற அந்த உண்மையான விழிப்பு. இங்க பாருங்க, இது ஒரு ஆழமான விஷயம். ஆனா ரொம்ப சிம்பிளான உண்மை. தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அவரோட உண்மையான நிலை எப்போ புரியும்? அவர் கண்முழிச்சதுக்கு அப்புறம்தான், இல்லையா? அதே மாதிரிதான் உண்மையான ஆன்மீக விழிப்பு நமக்குள்ள வரும்போதுதான், அடடா, இத்தனை நாளா நாம ஒருவித கனவுல ஒரு தூக்கத்துல தான் இருந்திருக்கோன்னு நமக்கே உரைக்கும். இப்ப பாருங்களேன், இந்த ரெண்டு நிலைக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு. ஒரு பக்கம் தூக்கம், அதுதான் உலக வாழ்க்கை. எதுவும் பெருசா உணராம ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்ல இயந்திரத்தனமா வாழ்றது. இன்னொரு பக்கம் விழிப்பு, அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. முழுமையான உணர்வோட ஒவ்வொரு கணத்தையும் கவனிச்சு முழுமையா வாழ்றது. சரி, தூக்கத்தை பத்தி பேசிட்டோம். இப்போதான் நம்ம பயணத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். அந்த தூக்கத்திலிருந்து எப்படி விழிக்கிறது? அந்த ஆன்மீக வாழ்வின் விழிப்பு எப்படி இருக்கும்? முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும். இந்த விழிப்புங்கிறது காலையில அலாரம் வச்சு எந்திரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இது நம்ம கண்ணோட்டத்துல நம்ம பார்வைய மொத்தமா மாத்துற ஒரு விஷயம். சாதாரண உலக பார்வையிலிருந்து ஒரு பாரமாத்திக உணர்வுங்கிற உயர்வான நிலைக்கு நம்மள நாமளே உயர்த்திக்கிறது. அப்படியான ஒரு பாரமார்த்திக உணர்வு நமக்குள்ள உதயமாகும்போது என்னதான் நடக்கும்? அப்படி விழித்தெழுந்த ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க. அந்த கேள்விக்கான பதில் இந்த பயணத்தோட உண்மையான பரிசு இதுதான். விழித்தெழுந்தவனின் பெருவாழ்வு. ஆமாங்க, அது சும்மா ஒரு வாழ்க்கை இல்ல, ஒரு மகத்தான பெருவாழ்வு. இந்த விழிப்பு நிலை வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லாம் எப்படி ஒரு தொடர் மாதிரி அழகா நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல பாரமார்த்திக உணர்வுல நாம விழிக்கிறோம். அந்த நிமிஷமே ஒரு பெருவாழ்வு தொடங்குது. அதுக்கப்புறம் நம்ம செய்கிற சின்ன சின்ன செயல்கள் கூட நம்மள மேன்மைக்கு எடுத்துட்டு போகும். கடைசியா நமக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கிற அந்த தெய்வீக தன்மை தானா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, விழித்தெழுந்த வாழ்க்கையோட குணங்கள் இதுதான். அது ஒரு பெருவாழ்வு. அதுல நாம செய்யற செயல்கள் எல்லாம் மேன்மைக்கு எடுத்துச் செல்லும் செயல்கள். இதோட உச்சகட்ட பரிசுதான் நமக்குள்ள பிரகாசிக்கிற தெய்வப் பெற்று. சரி, விழித்தெழுந்த வாழ்க்கையோட தன்மைகளை பார்த்தோம், அதோட செயல்பாடுகளையும் பார்த்தோம். ஆனா அந்த நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி இருக்கும்? அதோட உச்சக்கட்ட அனுபவம் என்னவா இருக்கும்? அதுதான் இந்த உவட்டாத ஆனந்த கள். வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத அந்த பேரானந்த உணர்வ 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மகாத்தான ஞானி பட்டினத்தார் தன்னோட வரிகள்ல அப்படியே பிழிஞ்சு வச்சிருக்காரு. இந்த வரிகளோட ஆழத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. உள்ளும் புறம்பும் உவட்டாத ஆனந்த கள்ளருந்தி நின்றதிலே கண்ணுற்றாய் நெஞ்சமே. என்ன ஒரு அற்புதமான வரி! அவர் தன் மனசுகிட்டயே பேசுறாரு. ஓ மனமே, உள்ளேயும் சரி வெளியேயும் சரி, எப்பவுமே தெவிட்டாத அந்த ஆனந்தங்கிற தேனை குடிச்சு அந்த பரவச நிலையில நீயே நிக்கிறத பாத்தியே. இதுதான் அந்த உச்சகட்ட அனுபவம். அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆனந்தம் இன்னைக்கு வந்து நாளைக்கு போற ஒரு சாதாரண சந்தோஷம் மாதிரி கிடையாது. இது விழித்தெழுந்த ஒருத்தரோட உள்ளேயும் வெளியேயும் எப்பவும் நிறைஞ்சிருக்கிற ஒரு நிலையான முடிவே இல்லாத பேரானந்தம். நம்ம இந்த பயணத்தோட கடைசியில ஒரே ஒரு கேள்விய உங்ககிட்டயே நான் விட்டுட்டு போறேன். ஒருவேளை நீங்க இந்த உலக வாழ்க்கைங்கிற தூக்கத்திலிருந்து முழுசா விழிச்சுக்கிட்டா, உங்களுடைய அந்த விழிப்பு எதை பார்க்கும்?